இதெல்லாம் சிறப்பு. சில பேர்ல கோவிலுக்கு போனாங்கன்னு வச்சாங்களேன், பொறுமை இருக்காது. கூட்டம் நிறைய இருக்கு, ஒன்னும் சரியா வராது, நம்ம வெளில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். உனக்கு குடுப்பனை இருந்தாதான்ப்பா நீ சாப்பிடுவ, உனக்கு குடுப்பனை இருந்தாதான் நீ சாப்பிடுவ, குடுப்பனை இருந்தாதான் கோயிலுக்கு போக முடியும், குடுப்பனை இருந்தாதான் நீ அங்க போய் நீ சாப்பாடு சாப்பிடுவ, குடுப்பனை இருந்தாதான் உனக்கு எல்லாமே நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ கூட்டத்தை பார்த்துட்டு என்னால கால் வலிக்கெல்லாம் நிக்க முடியாது, போங்க என்னால நிக்க முடியாது, நீ வாட்டுக்கு வந்துருவ. அந்த மாதிரி அன்னதானம் அப்படின்னு சொல்லும் போது அன்ன உணவை நிராகரித்தால் அதாவது அன்னம் அப்படிங்கிறது ஒரு பரபிரம்மம், உணவே கடவுள். கோயிலில் படைக்கப்படும் அன்னம் சாதாரண உணவு அல்ல, அது பிரசாதம், இறைவனின் அருளே உணவாக வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல சாதம் வடிச்சு சாமிக்கு. ஆனால் நாம் அதை நிராகரித்தால் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உண்மை கடவுளது உண்பது கடவுள் சுவாமிக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடியது ஒரு விஷயம். கோயில்ல அன்னதானம் என்றால், அன்னதானம் போடுறோம் இல்லையா, ஒருவேளை சோறு கொடுத்தவன் ஒரு உயிரை காத்தவன் என்று பெயர். அதுதான் அதுல நிதர்சனமான உண்மை. ஒரு உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ பேர் பசியோட உட்காந்து சாப்பிட்றாங்களா, அந்த ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கிறதா இல்லையா, அதுதான் முக்கியம். கோவிலில் படைக்கப்படும் உணவு இறைவனின் பிரசாதம், அது ஆன்மாவை சுத்தம் செய்யும். ஒரு நாளில் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுப்பது ஒரு யாகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவான். 1000 பேருக்கு நீ அன்னதானம் பண்றியா, நீ ஏதோ ஒரு பெரிய யாகத்துக்கு செஞ்ச பலன் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவான். பசியுடன் வருபவர் கடவுளின் தூதன், அவனை திருப்தி செய்தால் உனக்கு முக்தி நிச்சயம். ஒருத்தன் யார்கிட்டயாவது உங்ககிட்ட பசின்னு நிக்கிறானா, அவனுக்கு உன்னால முடிஞ்ச நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கிற, உனக்கு முக்தி நிச்சயம்.